அன்பர்கள் அனைவருக்கும் பிரபஞ்ச வணக்கம். இப்போ நான் இது ஏன் லைவ் போட்டிருக்கேன் அப்படின்னா, நான் ஒரு திருமண உதவித்தொகை கேட்டு மெசேஜ் பண்ணியிருந்தேன் இல்லையா. 2 மணப்பெண்களுக்கு திருமண உதவித்தொகை, அவங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. எதுவும் வேண்டான்னு சொல்லி திருமணம் செய்து கொள்ள 2 அன்பு உள்ளங்கள் அவங்களுக்கு கிடச்சிருந்தாங்க, அவங்க சொல்லியிருந்தாங்க சரிங்களா. ஸோ பட் அந்த பிள்ளைங்க எதுவுமே இல்லை, யாரும் நம்மளுக்கு செய்யறதுக்கு இல்லைன்ற அந்த ஒரு ஏக்கத்தில் அவங்க இருந்ததுனால நான் உங்கள் எல்லார்கிட்டையும் உதவித்தொகை கேட்டு மெசேஜ் போட்டிருந்தேன். அதில் ஒரு அன்பர் பார்த்தீங்கன்னா தகவல் அனுப்புகிறாரு, அந்த 2 பெண்களில் யாராவது ஒருத்தரை நான் திருமணம் பண்ணிக்கிறேன், அவங்கள யாரையா திருமணம் பண்ணிக்க நான் தயாராக இருக்கேன். நான் தான் அவர்கிட்ட சொல்கிறேன், மெசேஜும் அப்படி தான் நம்ம போட்டிருந்தோம், மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, பட் திருமண உதவித்தொகை தான் நம்ம கொடுக்க போகிறோம், அதுதான் சொல்லியிருந்தோம். பட் அவங்க என்ன சொல்கிறாங்க, மேரேஜ் பண்ணிக்க தயாராக இருக்கேன். அதே தான் திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை, நான் 40,000 சம்பாதிக்கிறேன், எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை, அதே தான் சொல்லிட்டு இருக்காரு. பட் நான் என்ன சொல்கிறேன், உங்களால் முடிஞ்ச தொகை அனுப்புங்க ஐயா, அவங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, யார் கணவர் அப்படின்றத வருங்கால கணவர் அப்படின்றது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, நிச்சயமாயிடுச்சு, திருமணம் தான் நடக்கணும். பட் எதுவுமே இல்லாமல் ஒரு புகுந்த வீட்டுக்கு போகிறதுன்றது அந்த பெண்ணுக்கு எவ்வளோ வலியை கொடுக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்காக தான் உதவித்தொகை கேட்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அவர் திரும்ப திரும்ப அதே தான் சொல்லிட்டு இருந்தாரு. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன பண்ணுறாரு, மெசேஜ் போடுறாரு, நீங்கனாலும் ஓகே அப்படின்னு ஒரு மெசேஜ் போடுறாரு. அது எனக்கு எந்த அளவுக்கு நெருடலாக இருந்திருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி ஆண்கள் இருக்கனால தான் பெண்கள் தன்னை வெளிப்படுத்திக்க வெளியில் வர்றதுக்கு தயங்குறாங்க. இப்போ அதே மாதிரி நிறைய நபர்கள் உதவி செய்யறதுக்கு கூட, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, நல்ல நபர்கள் உதவி செய்யறதுக்கு முன் வராததுக்கு காரணம் இந்த மாதிரி நபர்கள் இருக்கனால தான் அப்படின்றது ரொம்ப நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான் இல்லையா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நான் எந்த காரணத்துக்காக இப்போ இதை போட்டுட்டு வந்திருக்கேன்னு பாருங்களேன். பட் அந்த தகவலையும் நான் சொல்லி ஆகணும். மாஸ்க்கும் போட்டுட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ இந்த மாதிரி ஆண்கள் இருக்கிறதுனால எப்படி ஒரு பாதுகாப்பு இருக்கும், ஒரு மன உளைச்சல் இல்லாமல் ஒரு நல்லதை எப்படி செயல்படுத்த முடியுன்றதை யோசிச்சு பாருங்க. ஸோ பெண்களுக்கு அவசியம் பாதுகாப்புன்றது தேவை. அடுத்தது டேரோட்டோ கார்டு மூலயமா மெசேஜ் பார்த்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதுக்கு ஒரு நபர் இணைஞ்சாரு. அவர் அவருக்கான தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நான் யாரு, நீங்கள் ஒரு ஆசிரியரோட ஒரு குருவோட பெயரை சொல்லி அவரோட மாணவியா அப்படின்னு கேட்குறாரு. எந்த ஒரு குருவும் தன் மாணவனுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நீ போகிற பாதையை மட்டும் பார், அதில் என்ன தடை இருக்குன்னு பார், அதை தான் சொல்லுவாங்களே தவிர அடுத்தவங்க போகிற பாதையை அவங்க யாரு இதை தெரிஞ்சுக்கோன்ட்டு எந்த ஒரு குருவும் சொல்லித்தர மாட்டாங்க இல்லைங்களா. அவர் அதுபடி கேட்டார், பைசாவும் கட்டிட்டாங்க, தகவலும் வாங்கிட்டாங்க. இந்த மாதிரி அதுக்கு முன்னாடி இந்த விஷயம் கேட்குறாரு. பட் அவருக்கு நான் தகவல் எடுக்கும்போது, டேரோட்டோ கார்டு மூலிமா தகவல் எடுக்கும்போது, பிரபஞ்சம் அவருக்கான தகவலை எனக்கு காட்டவே விடலை, எடுக்க விடலை. அப்படியே கீழே விழுந்துக்கிட்டே இருக்கு கார்டு, சரியா என்னால் எடுக்கவே முடியல. வேண்டாம், செய்யாத, அவருக்கு செய்யாத அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கு, எனக்கு வலியுறுத்திக்கிட்டே இருக்கு. நான் கம்பல்ஷனில் தான் சரி இது சொல்லி தான் ஆகணும், என்ன தான் ஆகுது பார்ப்போமேன்ட்டு போட்டேன். நான் மெசேஜ் அவருக்கு போடவும் அவர் அவரோட கார்ட்ஸ் அவர் எனக்கு போடுறாரு. ஸோ அப்போ அதிலே தெரிஞ்சு போச்சு, அவர் அந்த தொழில் செய்கிறவர் தான். ஸோ அவர் அந்த மாதிரி தகவலை போடுறாரு, நம்ம எப்படி செய்கிறோன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த மாதிரி செய்கிறாரு. இது ஒரு தவறான செய்கை இல்லைங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணேன், அவர் என்ன கட்டணம் கட்டினாரோ அதை நான் திரும்ப அனுப்பிச்சிட்டேன் அவருக்கு. நம்மளோட முறை என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. டேரோட்டோ கார்டு மூலயமா நீங்கள் பிரபஞ்சம் என்ன தகவல் உங்களுக்கு சொல்கிறாங்கன்றதை தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கட்டணம் செலுத்திடுறீங்க. நிறைய பேர் கட்டணம் செலுத்துவாங்க. ப்ரேயர் பண்ணும்போது பிரபஞ்சத்தை முழுமையாக வழிபட்டு முடித்து
அந்த வழிபாடு நேரம் இருக்கு இல்லையா, அந்த நேரத்துக்குள்ள ஒவ்வொருத்தவங்களுக்கான தேவைகளை சொல்லி 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 கார்டு எடுத்து அதை புகைப்படம் எடுத்து வச்சுப்போம். புகைப்படம் எடுத்து வச்சுட்டு பிறகு அந்த நேரம் முடிஞ்ச, பிரார்த்தனை நேரம் முடிவடைந்த பிறகுதான் ஒவ்வொருத்தருக்கான அந்த புகைப்படத்தை எடுத்து அது என்ன தகவல் சொல்லியிருக்காங்க பிரபஞ்சம் அந்த டேரட்டோ கார்டு மூலயமா என்ன தகவல் சொல்லியிருக்காங்க அப்படின்றத அதுக்கப்புறம் தான் நாங்கள் மெசேஜை ஷேர் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இதுதான் நம்மளோட வழிமுறை. நீங்கள் அது அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிற தகவல் வச்சு நீங்கள் என்ன கடைப்பிடிக்கலாம், எந்த செயலை செய்யலாம், ஒரு குழப்ப நிலையில கூட நீங்கள் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு குழப்பத்துக்கான தீர்வு, ஒரு செயலுக்கான தீர்வு, எப்படி செயல்படுறது, அதுக்கான சரியான தகவலை டேரோட்டோ கார்டு மூலியமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க டேரோட்டோ கார்டு தகவல் தேவை அப்படின்னா தொடர்பு கொள்ளுங்க. அதுக்கு அடுத்தது இன்னைக்கு நேற்று ஒரு நபர் குழுவில் இணைகிறாரு. இணைஞ்சிட்டாரு. அவருக்கான தேவை என்னவோ அது சொல்லி அதுக்கான வழிமுறை என்னன்றதை கேட்டுக்கிட்டாரு. கேட்டு முடிச்சுட்டு அவரை பற்றின தகவல் நான் கேட்குறேன். அதை கொடுக்கறதுக்கு தயங்கிட்டு இன்னைக்கு கேட்குறேன், குரூப்லேருந்து லெஃப்ட் ஆயிட்டார். ஸோ அப்போ பாருங்கள், அந்த மாதிரி நபர்கள் போலியான நபர்கள் உள்ளே இணையிறாங்க. ஸோ ஏதாவது ஒரு தகவல் முறைப்படி நம்ம கேட்கும்போது அந்த குழுவை விட்டு விலகிடுறாங்க. இதுதான் முதல் நபர், குழுவை விட்டு விளங்குறது இவர் தான் முதல் நபர். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க ஏன் வரீங்க, ஏன் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக நேற்று அவர் ஜாயின் பண்ணும்போது லைவ் கிளாஸ் எனக்கு இருக்குது, ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, நான் அது போயிட்டுருக்கு, அந்த கிளாஸ் போயிட்டுருக்கு. நான் இப்படி அந்த கிளாஸை முடிச்சுட்டு அவருக்கு சொன்ன டைமுக்குள்ளே அடுத்த தகவல் கொடுக்கணுமே அப்படின்ட்டு 9:30 மணிக்கு மேலே சாப்பாடு கூட சாப்பிடாம நான் அவருக்கான செயல் என்னவோ ஆலோசனை என்னவோ அதை சொல்லிட்டு நான் அதுக்கப்புறமா லேட் நைட்டில் நான் சாப்பாடு சாப்பிட்றேன். ஸோ இப்போ அதுக்கான பலன் என்ன எனக்கு புரியல. அப்போ என்னோட நேரத்தை ஏன் விரயம் பண்ணுறதுக்கான நபர்கள் வரீங்க? அந்த மாதிரி நபர்கள் தயவு செஞ்சு வராதிங்க. ஒரு சோதனை செய்யறதுக்கோ பிரபஞ்சத்தை சந்தேகிக்கிற நபர்கள்லாம் தயவு செஞ்சு குழுவில் இணையணுன்ற ஒரு நோக்கத்தோட வராதிங்க. உண்மையாலுமே பிரபஞ்சத்து மேலே முழு நம்பிக்கை வச்சு உங்கள் ஆத்மா மேலே நம்பிக்கை வச்சு அதை நேசித்து ஒரு நல்ல பாதையில் போகணும், நல்லதை செயல்படுத்தணும், நல்லதை 4 பேருக்கு சொல்லணும், நம்ம மூலியமா நல்லது 4 பேருக்கு நடக்கணும், நல்ல வழி காமிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பிரபஞ்ச குழுவில் பயணிக்கலாம் தாராளமாக. தயவு செஞ்சு நான் சொன்ன கருத்துக்களில் ஏதாவது தவறு இருந்தால் மன்னிச்சிடுங்க. அந்த நல்லது இருந்துச்சுன்னா அதை மனசுக்குள்ளே உள் வாங்கிக்கிட்டு அதுபடி செயல்படுங்க. நிறைய பேர் குழுவில் இணைஞ்சிருக்கீங்க. தனிப்பட்ட முறையிலையும் அமௌண்ட் பே பண்ணிட்டு குழுவில் இணையாமையும் ஒரு சிலர் ஆலோசனை பெற்று பயனடைஞ்சிட்டு வராங்க. ஸோ எல்லாருமே அந்த மாதிரி இருக்க நபர்கள் நல்ல நோக்கத்தோட பயணிச்சிட்டு இருக்காங்க. அதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த திருமண உதவித்தொகை அனுப்பிய அனைத்து அன்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. அதில் ஒரு சகோதரி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, அந்த உதவித்தொகை பெற்று ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எனக்கு இத்தனை பேர் வாழ்த்து சொல்லியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி. சில காரணங்களுக்காக தான் புகைப்படங்கள்லாம் வெளியிட முடியல. ஏன்னா அவங்களுக்கு அது எவ்வளோ டெலிகேட்டாக இருக்குன்றது உங்களால் புரிஞ்சிக்க முடியும்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு அந்த அக்கௌண்ட்ஸ் டீட்டெயிலாம் கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன், எல்லாரும் பார்க்குற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவே அவங்க தயங்குறாங்க, எனக்கு வாழ்த்துனா போதும், இந்த பணம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி. ஸோ இன்னொருத்தவங்க கிட்ட சொல்லியாச்சு, அவங்களுக்கு மார்ச் மாதம் திருமணம். உங்களால் முடிஞ்சதுன்னா முடிகிறவங்க எவ்வளோ தொகை இருக்கோ அந்த தொகையை நீங்கள் சேனல் நம்பருக்கு அனுப்புங்க, அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? நன்றி அனைவருக்கும்.